ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? ஐயா நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமா. ஐயா இந்த பரணி அஸ்ட்ரோ வேர்ல்டு இந்த நிகழ்ச்சியில இந்த வார வல்லுனர் நிகழ்ச்சியில சரிங்க. பெரியசாமி ஐயா வந்தது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஆ, ஐயாவுடைய கருத்தரங்கத்திலயும் நீங்க கலந்து உங்க பேச்சு இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ரொம்ப ஆமா, சந்தோஷம் ஐயா, ரொம்ப ஆமா. சந்தோஷம். ஐயாட்ட காலையில அதான் சொன்னேன். லக்ன புள்ளி பத்தி நல்லா பேசக்கூடிய ஒரு ஜோதிடர். நல்ல ஒரு திறமை உள்ளவரு. நீங்க ஏன் ஐயாவ இன்னும் பேச வைக்கலன்னு சொன்னேன். என்ன பரணி சார்? ஆமாங்க ஐயா. நீங்க என்கிட்ட ஐயா சொன்னதே வந்து என்ன சொன்னாருன்னா, லக்ன புள்ளி பத்தி அட்டகாசமா அழகா பேசக்கூடியது அவரு. அவரை நீ கூப்பிடுன்னு அவரு தான் வந்து நான் ஆல்ரெடி எனக்கு லிங்க் இருந்தாலுமே அவரு வந்து உங்களை நிறைய டைம் ரெஃபர் பண்ணியிருக்கிறாரு. அதாவது அவரோட பேச்சை கேட்கணும்னு இன்னைக்கு வந்திருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியம். சந்தோஷம். நல்ல நல்ல இல்ல திறமை எல்லாத்தையும் ஒரு திறமை இருக்கும். எல்லாரும் வெளியே வரணும். அவங்க கருத்துக்களை சொல்லணும். அப்பதான் ஜோதிடம் வளரும். ஒருத்தரால ஜோதிடத்தை வளர்க்க முடியாது. பல பேர் சேர்ந்தா தான் வளரும். என்ன பெரியசாமி அண்ணாச்சி? ஆமாண்ணே, ஆமாண்ணே, ஆமாண்ணே. ஆமா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. வந்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப தங்கப்பாண்டி சந்தோஷம் ஐயா. அண்ணன், தங்கப்பாண்டி அண்ணனை பத்தி ஒரே நிமிஷம் பேசிடுறேன். ஆனா கொஞ்சம் நீங்க பேசுறதுக்காக கரெக்ட். அந்த ஃபேன் தானே மேல தெரியுது. இன்னும் கொஞ்சம் உங்க ஃபேஸ் பெருசா தெரியற அளவுக்கு கொஞ்சம் செல்ல கொஞ்சம் வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்க ஆசைப்படுறேன் நான். சரிங்களா? இது இது ஓகேண்ணா. இதெல்லாம் கொஞ்சம் போதும், ஓகேண்ணா. போதும், போதும், போதும். ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஆ ஓகே, நீங்க பேசுங்க. தங்கப்பாண்டி அண்ணனால, ஆனா தங்கப்பாண்டி அண்ணனுக்கும் எனக்கு என்னன்னு தெரியல. போன ஜென்மத்தினுடைய எப்படின்னு தெரியல. பட் எந்த மேடையில பேசினாலும் எங்க பேசினாலும் நம்மளை பார்த்தது உடனே கட்டி பிடிச்சிருவாரு. அது எனக்கு என்னன்னா, நாங்க முதல் முதல் பார்க்கும்போது என்னமோ ஒரு 10 வருஷம் நண்பரா இருந்த மாதிரி தான் பழகணுமே தவிர புதுசா இருக்கிற ஆமா, மாதிரி கிடையாது. ஆமா. அவர் ஒவ்வொரு மேடையில பார்க்கும்போது நம்மள வந்து ஐயா வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மேடையில பேசும்போது அங்க என்னை பத்தி கண்டிப்பா பேசாம இருக்கவே மாட்டார். அது எப்படியோ அவர் என்னைய தொட்டு காட்டாம அந்த மேடையில் நான் இருக்கிற மாநாட்டிலையும் மேடையிலையும் ஆமா. அண்ணன் வந்து என்னை தொட்டு காட்டாம இறங்குறது இல்ல. அது என்னன்னு காரணம் என்னன்னு தெரியல. எனக்கு என்ன புண்ணியம்னு நான் நினைக்கிறேன். அதனால ரொம்ப சந்தோஷம். அண்ணன் சொல்லுவாரு, எங்க சேனல்ல வந்து நீங்க பேசணும், உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பா டைம் கொடுப்பேன், நீங்க கண்டிப்பா வரணும், ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு போவாரு. ஆமா. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யதார்த்தமா ஒரு விஷயத்த இப்ப சொல்றது அவர் அப்பவும் சொல்றாரு, எல்லாரும் ஜோதிடர் ஆகணும், எல்லாருமே வரணும், எல்லாத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இதே பாணிதான் நம்ம பரணி பாரதிக்கும் முதல்ல அங்க நாமக்கல் வந்து பார்க்கும்போது பரணி பாரதி என்ன, பரணி பாரதி வந்து ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. இப்படிதான் நான் பண்ணுவேன்னா அப்படிதான் பண்ணுவாரு. அதனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை வெளிக்காட்டிக்க மாட்டாரு. எனக்கு மாநாடு அழைப்புக்காக வந்து ஒரு 2 நாள் மாநாட்டுக்காக வந்து கோயம்புத்தூர்ல வந்து தங்கி என்னுடைய ஆபீஸ்க்கு வந்து கார் எடுத்து வந்து மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அப்பவும் சிரிச்சுட்டு ஐயா நீங்க வரணும் ஐயா, கண்டிப்பா எங்க மாநாட்டுக்கு வரணும்னு அவ்வளவு சுத்தி சுத்தி அக்கறையா வந்து கூட்டிட்டு போறாருன்னா அது தனிப்பட்ட ஒரு நட்புக்கு அப்பாற்பட்ட ஒரு உறவுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஆமா, ஆமா, கண்டிப்பா. ஓகேங்கண்ணா. இப்போ கேக்குதுண்ணா, நல்லா கேக்குதுண்ணா. ஓகேண்ணா. இந்த மாதிரி பரணி பாரதி வந்து எங்களுக்காக வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பொது சேவையா பண்றாருன்னா அது பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதை எப்பவுமே தொடர்ச்சியா செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். ஆரம்பிக்கிறது எல்லாத்துக்கும் ஈஸி தான். அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது கண்டினியூ பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அது எந்த விஷயமா இருந்தாலும். ஏன்னா ஒரு ஒரு நான் நான் நிறைய பார்ப்பேன். நான் ஏதாவது ராசி பலன் போடலாமான்னு. கண்டிப்பா என்னால முடியறதே இல்லை. ஒரு நாள் போட்டா 2வது நாள் வீடியோ போடலன்னா முடியறதே இல்லை. அப்போ என்னைய அடுத்து அவருக்கும் இருக்கும். பட் அவர் எல்லா விஷயங்களும் வார வாரம் எல்லா விஷயத்தையும் செஞ்சு மக்களுக்காக கொண்டு வர்றாங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுக்கு என்னுடைய பரணி பாரதிக்கு அப்படி ரொம்ப உரிமையா நன்றிண்ணா. தனிப்பட்ட நன்றியும் நம்ம தங்கம் தங்கம் தங்க பாண்டியன் இல்ல, தங்கமே அவர்தான். ஏன்னா அவ்வளவு ரொம்ப பிடிக்கும் தங்க பாண்டியன் 2 பேர்த்துக்கும். மற்றும் இந்த குழுவில் இருக்கக்கூடிய எல்லா ஜோதிட
ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்து கையெடுத்து கும்பிட முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கையில செல்லு பிடிச்சிருக்கிறேன். அதனால சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய பேச வேண்டாம், நம்ம மக்கள் நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கிறனால அதுக்குள்ள நம்ம போயிடலாம். முதல்ல வந்து குரு பகவான் கொடுப்பது, அப்புறமா கெட்டதை பத்தி பேசுவோம். முதல் நல்லதை பத்தி பேசிடுவோம். நல்லதை பத்தி பேசினாலே அடுத்தது கெட்டதெல்லாம் நீங்களே தெரிஞ்சிருவீங்க. அப்ப நல்லதை பத்தி மட்டும் நம்ம முதல்ல பேசுவோம். இப்போ குரு பகவான் ஒரு விஷயத்தை கொடுக்கிறாரு அப்படின்னா, குருவை போல் கொடுப்போரும் இல்லை, குருவை போல் கெடுப்போரும் இல்லை. இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த காணொளிக்குள்ள நீங்க பிரயாணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அப்ப கொடுப்பதும் அவர்தான், கெடுப்பதும் அவர்தான். சரி, இப்ப கொடுக்கிறது அப்படின்னா எந்த மாதிரி எல்லாம் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணமா நான் சொல்லிடுறேன். அதை வச்சு நீங்க மற்ற விஷயத்துக்கும் நீங்க பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல லக்னத்தை குரு பார்க்கிறாரு. அப்ப லக்னத்தை குரு பார்க்கிறாருன்னா என்ன பலன்? அப்ப லக்னத்தை எந்த ஜாதகமா இருந்தாலும் லக்னத்தை குரு பார்க்கிறாருன்னா அவருக்கு இயற்கையாவே கடவுள் வந்து அவருக்கு வந்து வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி, குரு பகவான் லக்னத்தை பார்த்தால், அப்போ லக்னத்தை பார்க்கிறது அப்படின்னா அவர் வந்து 1, 5, 9 அப்படி என்கின்ற திரிகோண ஸ்தானங்கள்ல இருந்தாதான் அவர் லக்னத்தை பார்ப்பாரு. அடுத்தது ஸ்பெசிபிக்கா 7ஆம் இடத்துல இருந்தா நேர் 7வது கதியாக பார்ப்பார். அப்போ 1, 5, 9 இந்த 1ங்கிறத நீங்க ஆப்போசிட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா அது 7ஆ மாறிடும். அவ்வளவுதான் விஷயம். 7ன்னு வச்சுட்டீங்கன்னா அது லக்னத்தை பார்க்கும். 1ன்னு வச்சுட்டீங்கன்னா அது 7 பார்க்கும். அப்ப 1, 5, 9, 1, 7 இந்த இடங்களை குரு பார்ப்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த பார்வை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, குரு பார்க்கிறார் அப்படின்னா உடனே அவர் நல்லது செய்வாரா அப்படின்னா இங்க நம்ம கொஞ்சம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணிட்டு உள்ள போய்க்கணும். இப்ப குரு பகவான் லக்னத்தை பார்க்கிறாருன்னா கண்டிப்பா நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் என்ன நிலைமையில இருக்கிறார், அந்த லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்காரு, அவர் என்ன நிலைமையில் இருக்காரு, அவர் யாருடைய அமைப்புல இருக்காரு, மற்ற கிரக நிலைகள் என்ன, இதெல்லாம் பார்த்து தான் நீங்க கால்குலேஷன் பண்ணணும். சரி, இப்போ பொதுவா குரு பகவான் பார்த்தா நல்ல பலனை கொடுப்பார். அப்ப லக்னத்தை குரு பார்த்தாருன்னா கண்டிப்பா அவர் வந்து இயற்கையா அவங்களுக்கு தேவையான நல்ல நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு இயற்கையாவே கடவுள் வந்து வழிவிடுவார். இது ஒண்ணு. அடுத்தது லக்னாதிபதியை குரு பார்த்தால் இதுக்கு என்ன பலன் அப்படின்னா, லக்னாதிபதியை குரு பார்த்தால் இவர் தனக்கு தேவையான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வார். இந்த ரெண்டு விஷயம், அதாவது லக்னத்தை குரு பார்த்தால் இயற்கையாவே உங்களை தேடி வாய்ப்புகள் வரும். லக்னாதிபதியை குரு பார்த்துட்டாரு அப்படின்னா இவங்க தன் வாழ்க்கையில அந்த வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி அதுல வெற்றி பெறுவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம மனதில் வச்சுட்டு தான் குரு கொடுப்பாரா அல்லது கெடுப்பாரான்னு பார்க்கணும். சரி, இப்ப லக்னத்தை குரு பார்த்து லக்னாதிபதியை குரு பார்க்கவில்லை அப்படின்னா நீங்க அதை வந்து 50% ஆக்கிக்கணும். இறைவன் நமக்கு வழி கொடுத்தாலும் இவர் அந்த வழியை பின்பற்றுவதற்கு சிரமப்படுவார். லக்னத்தை மட்டும் குரு பார்த்தால் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு லக்னாதிபதி வலிமையா இருக்கணும்.
லக்னாதிபதி வலிமையாக இருந்தால் அந்த குருவும் அந்த லக்னாதிபதியை பார்த்துட்டாருன்னா இவர் அந்த வாய்ப்பை வந்து தக்க வைத்துக் கொள்வார், அதாவது இருப்பு வச்சு கொள்வார். சரி, இது இன்னொரு விஷயம் கூட. லக்னாதிபதி லக்னத்திற்கும் குருவுக்கும் 6, 8, 12 மறையக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். லக்னாதிபதி குருவுக்கும் லக்னத்திற்கு 6, 8, 12 மறையக்கூடாது. குருவுக்கு லக்னாதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது. பாருங்க, 2 விஷயம் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா அது கொஞ்சம் நுணுக்கமான விஷயமா இருக்கும். லக்னாதிபதி லக்னத்துக்கு மட்டும் 6, 8, 12 மறையறதுனால பெரிய பாதிப்பா அப்படின்னா அது பாதிப்பு தான். அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். ஆனா லக்னாதிபதி லக்னத்திற்கு 6, 8, 12 மறைஞ்சு குரு பகவானுக்கும் 6, 8, 12 மறைஞ்சா அவர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவார். பணம் தான் ரொம்ப முக்கியங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமா என்னன்னா அவர் வந்து ரொம்ப சிரமப்படுவார். சரி, இந்த குரு பகவான் என்ன நிலைமையில் இருக்கிறாரு, யாருடன் எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம பலன் சொல்லணும். இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய் இவர்களோட குரு பகவான் இணைஞ்சிருக்கிறாரு, 3 கிரகம் இணைஞ்சிருக்கு அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது சூரியனுக்கும் குருவுக்கும் உள்ள பாகை வித்தியாசத்தை பார்த்து அது அஸ்தாங்கம் அடைஞ்சிருச்சா இல்லையான்னு நீங்க எப்பவுமே இந்த சூரியனோட குரு சேரும்போது அவர் என்ன நிலைமை அடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க வாட்ச் பண்ணணும். அது எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறாங்களோ அந்த கிரகத்துக்கு ஒப்ப அந்த குருவை நம்ம வாட்ச் பண்ணணும். அதே போல செவ்வாய்க்கு குருவுக்கும் இணையும் போது கிரக உத்தத்துல செவ்வாய் குரு இருவருக்குள்ளார யார் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அடுத்தது, எப்போதுமே குருவும் சந்திரனும் சேர்வதை ரொம்ப நுணுக்கமா நம்ம பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப ஜோதிடத்துல ஒரு நுட்பமான விஷயம். இப்ப குரு சந்திர யோகம் அப்படின்னு பேசிடுவாங்க. நிறைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அது குரு சந்திர யோகத்தை கொடுக்காம அது குரு சந்திர பாவத்தை கொடுக்குது. அப்ப கெடுதலையும் பண்ணுது. அப்ப யோகத்தையும் பண்ணுது, கெடுதலையும் பண்ணுது. அப்ப யோகத்தை பண்றதுக்கும் கெடுதலை பண்றதுக்கும் என்ன காரணம் அப்படின்னு ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்த குருவும் இந்த சந்திரனும் எந்த வகையிலாவது எதிரெதிரான கிரகளோட நட்சத்திரங்கள்லயோ பாகை வித்தியாசத்திலேயோ இவங்க பாதிக்கப்பட்டிருந்தா அந்த ஜாதகங்கள் கண்டிப்பாக அந்த கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. அது காரணம் இந்த சந்திரனும் குருவும் இருக்கக்கூடிய நிலைப்பாடு. நல்ல நிலையில் இருந்தா நல்ல பலன்களையும், கெட்ட நிலையில் இருந்தா கெட்ட பலன்களையும் கொடுக்குது. சரி, இப்போ நல்ல நிலை அப்படிங்கிறது என்ன, கெட்ட நிலை அப்படிங்கிறது என்ன? நல்நிலை அப்படிங்கிறது குருவும் சந்திரனும் ஒரு ராசிக்குள் இருந்தாலும் கூட அந்த குருவும் சந்திரனும் 6, 8, 12ஆம் இடத்து அதிபதியுடைய நட்சத்திரங்கள்ல 2 பேருமே இருந்துடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். குரு சந்திரன் இருவருமே லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் இடத்து அதிபதிகளுடைய நட்சத்திரங்கள்ல அவங்க இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது கஷ்டத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த குருவும் சந்திரனும் இருக்கிற அந்த இடத்த பாவிகள் என்று சொல்லக்கூடிய
அந்த ஜாதகத்திற்கு பாவிகள் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகங்களுடைய பார்வை மேல விழக்கூடாது. இங்க பொதுவான கிரகங்களுடைய பார்வை சனி பார்க்குது, அது செவ்வாய் பார்க்குது, அதனால இது தோஷங்களை கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்காம, பொதுவா நீங்க எடுத்துக்காம அந்த லக்னத்திற்கு இந்த 6, 8, 12ஆம் இடத்து அதிபதிகளாக இருந்து அந்த சந்திரனை பார்க்கக்கூடாது. இது ஒரு உதாரணமாவே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் மேற்கொண்டு சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க நல்லா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். பலன் சொல்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்காரு. லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்காரு. அவரை குரு பார்க்கிறாரு, அப்படி வச்சுக்கலாம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனை குரு பார்க்கும் போது என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதனை குரு பார்த்தால் நல்ல பலன்களை கொடுப்பார். குரு புதனை பார்க்கும்போது நல்ல பலன்களை பார்ப்பார். இது பொதுவான ஒரு விஷயம். சரி, 2ல குரு இருக்கார். அந்த 2ல குரு இருக்கக்கூடிய குருவை புத பகவான் பார்க்கிறார். இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த புதன் பார்க்கறதுனால இந்த குரு கெட்டு போய் குழப்பரேசன் பண்ணி விட்டுருவார். இந்த குருவை புதன் பார்க்கறதுனால அந்த புதன் குழப்பம் பண்ணி விட்டுருவாரு குருவை. அப்போ இப்ப நீங்க பாருங்க, இந்த 2 வித்தியாசங்கள் என்னென்ன, எந்த மாதிரியான வித்தியாசமான பலன்கள் அப்படின்னு. அப்போ குரு பகவானை சுப கிரகங்கள் பார்க்கும்போது நல்ல பலன்களை செய்யும், அசுப கிரகங்கள் பார்க்கும்போது அசுப பலன்களை செய்யும். இது ஒரு பொதுவான விதி. இப்ப இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். 2ஆம் இடத்துல மேச லக்னம், உங்களுக்கு உதாரணத்தோட சொல்லும் போது உங்களுக்கு புரியும். மேச லக்னம், மேச லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்காரு. ஓகே, யாருடைய சாரம் பெற்றிருக்காரு? சூரியனுடைய நட்சத்திர சாரம் பெற்று இருக்கிறார். புதன் கிருத்திகை நட்சத்திரத்துல இருக்காரு. அவரை குரு பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? அனுஷம் நட்சத்திரத்திலிருந்து குரு பார்க்கிறார். அப்படி ஒரு கற்பனை பண்ணிக்காங்க. இப்ப எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னா, புதன் புத்திசாலி, அறிவாளி, கணக்கன், பொய் சொல்பவன், இரட்டை வார்த்தை ஜால வித்தைக்காரன், கவிதை, கணிதம், பேச்சு. ஆனா இவர் கோலை, இவர் ஒரு அழிகிறகம். இவரை குரு பகவான் சனி பகவானுடைய அனுஷம் நட்சத்திரத்திலிருந்து பார்க்கிறாருன்னா, இந்த புதன் நிறைய பொய் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருவார். நிறைய பொய் பேசுவார். இவருடைய பேச்சு உருப்படி இருக்காது. இவரோட ஒழுக்கம் சரி இருக்காது. நாணயமா இருக்க மாட்டாரு. எந்த ஒரு விஷயத்தையும் கடைபிடிக்கிறதுல சொன்ன வார்த்தையை கடைபிடிக்கவே மாட்டார். ஏன்னா இந்த புதன் சூரியன் நட்சத்திரத்தில் இருந்தாலும் கூட இந்த குரு சனியின் நட்சத்திரத்திலிருந்து பார்க்கறதுனால இவர் பொய் பேசுறதுக்கு ஆரம்பிப்பார். சொல்லி கொடுப்பார், இப்படிதான் பொய் பேசணும் அப்படின்னு. சரி, இனி அதே இடத்துல இந்த புதன் சூரியனுடைய நட்சத்திரத்திலே இருக்கும்போது இந்த குருவான விசாக நட்சத்திரத்திலேயே இருக்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துல குரு பகவானுடைய பார்வை நல்ல பலன்களை கொடுக்கும். ஒழுக்கம், உண்மை, சத்திய வார்த்தை, நுட்பமான கணிதம், பேச்சு,
இந்த மாதிரி கவிதைகள், கட்டுரைகள், எழுத்து, டீச்சிங் இந்த மாதிரி கொடிகட்டி பறக்கிற அளவுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை இந்த புதன் மேல விழுகும்போது சிறப்பா இருக்கும். நீங்க நிறைய ஜாதகங்களை, உங்க ஜாதகங்களை நீங்களே ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி சரி சார், குரு பார்க்கிறாரு. அடுத்தது அதே இடத்துல புதன் சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. அத குரு கேட்டை நட்சத்திரத்திலிருந்து பார்க்கிறார். இப்ப என்ன பலன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, புதன் நட்சத்திரத்திலிருந்து குரு புதனையும் பார்க்கிறார், சூரியனின் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய புதனையும் பார்க்கிறார். இங்க நுணுக்கமும் பார்க்கணும், நட்சத்திரத்தையும் பார்க்கணும், அந்த கிரகத்தையும் பார்க்கணும், இங்க கிரகத்தையும் பார்க்கணும், நட்சத்திரத்தையும் பார்க்கணும். அப்ப குரு புதனுடைய நட்சத்திர சாரம் பெற்று பார்க்கும்போது, அங்க புதன் சூரியனுடைய நட்சத்திர சாரம் பெற்றும் போது இவர் தலைமை தாங்கக்கூடிய தன்மை பொறுப்பு உடையவராகவும், இனிமையான பேச்சுக்களை கொடுப்பவராகவும், அதிகாரத்தை திணிப்பவராகவும் இருப்பார். இவரு ஒரு அரசனை போல அதிகாரமா தலைமையான, எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு இந்த தலைமை பொறுப்பு வேணும், எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு தலைமை பொறுப்பு கொடுத்தாதான் நான் இந்த கூடத்துல வந்து உட்காருவேன், எனக்கு இந்த மாதிரியான கெத்தான ஒரு இடத்த எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பார்வை நமக்கு செய்யும். அப்போ குரு பகவான் பார்க்கறதுல ஒரே இடத்த பார்த்தாலும் கூட எத்தனை வகையான வித்தியாசமான பலன்களை கொடுக்கிறார் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் நுணுக்கமா நீங்க பார்க்கணும். இது கொடுக்கிறது, கெடுக்கிறது ரெண்டுமே இதுல இருக்கு அப்படிங்கிறத நீங்க நுணுக்கமா பார்க்கணும். ஒரே இடத்துல குரு இருந்தாலும் அந்த குரு யாருடைய நட்சத்திரம் பெற்றிருக்கிறாரு, அது இன்னும் நுணுக்கமா போகணும்னா அவர் யாருடைய நட்சத்திர பாதத்துல இருக்காரு, அது நவாம்சத்துல என்ன நிலை, ராசியில என்ன நிலை அப்படின்னு பார்த்து நம்ம அந்த குரு பகவானுடைய பலன்களை கொடுப்பது கெடுப்பது அப்படின்னு நம்ம தெளிவா தீர்மானம் பண்ண முடியும். சரி, இன்னைக்கு காலையில நான் ஜோதிடம் பார்க்கறதுக்காக ஆபீஸ் போயிருந்தேன். இன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட். அப்போ குருவை பத்தி பேசணும் அப்படின்னு சார் சொல்லியிருந்தார், பரணி பாரதி சொல்லியிருந்தாரு. அதனால குருவை பத்தி பேசலான்னு சொல்லிட்டு திங்கிங்ல ஜோசியம் பார்க்க போறேன். இன்னைக்கு எடுத்துக்கொண்ட ஜாதகத்துல குரு பகவான் வந்து வக்ரம் பெற்று 7ஆம் இடத்துல இருக்கிறார். தனுசு லக்னம், தனுசு லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அங்க சுக்கிரன் இருக்கிறாரு, அந்த இடத்துல ராகுவும் இருக்கிறாரு. பாவக ரீதியா வந்து ராகு கேதுகள் வந்து 2ஆம் இடத்துல வந்து வர்றதுனால அவங்க 8ஆம் இடத்துக்கு போயிடுறாங்க. இன்னைக்கு பார்த்த ஜாதகத்துல குரு தசையில ராகு புத்தியில இவங்களுக்கு நடந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2023 நான் சொன்னேன் இந்த இது ஆரம்பிக்கக்கூடிய காலம் இப்பங்க. அதனால 2023 இந்த மாசம் 9வது மாசம் 2ஆம் தேதி 2/9/2023 இந்த டேட்ல இந்த பொண்ணுக்கு இந்த குருவினுடைய பார்வை விழுகும்போது இவங்களுக்கு மூளை முதுகுத்தண்டு பிரச்சனை வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவங்க ஒண்ணுமே ஒரு 5 நிமிஷம் பேசல. இன்னைக்கு காலையில நடந்த விஷயத்த உங்களுக்கு இந்த லைவ் தொலைக்காட்சியில சொல்றேன். இது என்னுடைய அனுபவம் தான் உங்களை பெரிய ஜோதிடரா கொண்டு வரும். அந்த அனுபவம் இருக்கிறவங்கிட்ட நீங்க நிறைய தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, என்ன சொல்றாங்கிறத நீங்க நுணுக்கமா கவனிச்சு நீங்க பலன் சொன்னீங்கன்னா 100% சரியா இருக்கும். சரி, இப்போ குரு பகவான் வந்து
திருவாதிரை நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்காரு. அப்ப திருவாதிரை நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த ராகுவும் அங்க இருக்காரு. செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல ராகு இருக்கிறார். இவங்க 2 பேருத்துக்கும் உள்ள பாகை வித்தியாசம் என்ன அப்படிங்கறத இங்க நுணுக்கமா நீங்க பார்க்கணும். கெட்ட விஷயமா இருந்தாலும் கூட அது நிரந்தரமான கெட்ட விஷயமா, தற்காலிகமான கெட்ட விஷயமா அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது இந்த பாகைதான். இந்த பாகை முறையில பார்க்கும்போது இவங்களுக்கு தீய பாகை அமைப்பு இருந்ததுனால அவங்களுக்கு 2 கால்களும் வலிமை இழந்துட்டாங்க, நடக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்க. 60 லட்சங்கள் செலவு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் நான் சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன், என்ன சொல்லியிருக்கேன், இந்த இந்த கிரக அமைப்புகள் வந்து வரக்கூடிய இந்த வருஷத்துல 2027ல 8வது மாசம் இத்தனாம் தேதி இந்த பிரச்சனை சரியாயிரும். இவங்க எந்திரிச்சு யாரோ ஒருத்தர் கைய புடிச்சா போதும் நடந்துருவாங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கு. இன்னைக்கு நடந்த விஷயத்த உங்ககிட்ட ஏன் நான் இவ்வளவு பகிரங்கமா ஓப்பனா நான் பேர் சொல்லல, ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது அனுபவம். இது புத்தகத்துல நான் படிச்சுட்டோ இல்ல பொதுவான கருத்துக்கள் உங்களை சொல்றதுக்கோ நான் இங்க வரல. என்னுடைய அனுபவத்தை தான் நான் எப்பவுமே வைப்பேன். அப்போ இந்த குருவும் ராகுவும் இணைஞ்சிருக்கக்கூடிய பாகை 22 அரை பாகை. இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான பாகை அப்படிங்கிறத நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கணும். அது எந்த கிரகமா இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கு உண்டான சேர்க்கை நல்ல சேர்க்கையாக இருந்தால் அது நட்பலன்களையும், தீய சேர்க்கையாக இருந்தால் அது தீய பலன்களையும் கொடுக்கும். இங்கே நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது சேர்க்கை என்பது என்ன என்றால், ஒரு ராசியிலே பல கிரகங்கள் சேர்ந்திருப்பது சேர்க்கை அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னுடைய கருத்துப்படி ஒரு ராசிக்குள்ளார 2 கிரகம் சேர்ந்திருக்கு, 3 கிரகம் சேர்ந்திருக்கு, இதுக்குத்தான் பலன் நீங்க நினைக்க கூடாது. இந்த கிரகங்கள் பாகை முறையிலே சேர்ந்துடுவாங்க. அதுதான் மேல்நாட்டு முறையினுடைய அஸ்ட்ராலஜர் பிரகாரம் அவங்க சேர்க்கை வந்து அது எங்கிருந்தாலும் சரி, அது சேர்க்கையினுடைய அளவுகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுகளை நான் கொடுக்குறேன். நிறைய அளவுகள் இருக்கு. 360 டிகிரியில 360 பாகைகள் என்கிட்ட இருக்கு, அளவுகள் இருக்கு. இந்த பாகை முறையில சேர்க்கை, கிரக சேர்க்கை அப்படிங்கிற தனி புத்தகமே நான் எழுதியிருக்கிறேன். அது இருக்கு. நான் இப்ப சொல்றது மட்டும் ஒரு பொதுவா மிக மிக முக்கியமான இந்த விஷயத்தை நீங்க எல்லாரும் முடிஞ்சா நோட் பண்ணிக்காங்க. நோட் பண்ணிக்கிறாப்ப இருந்தா நீங்க எழுதுறதுக்கு வேணா ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு தர்றேன். இல்லைன்னா நான் தொடர்ந்து இது அப்படியே சொல்லிட்டே வர்றேன். இது யாராவது நீங்க எனக்கு உங்களுக்கு டைம் வேணும்னா அதையும் எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறேன். சார் நோட் பண்றேன் சார், கொஞ்சம் பொறுமையாவே சொல்லுங்க. நோட் பண்றேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகே சார். ஏன்னா நான் கடன்னு பேசிட்டு போயிட்டு நீங்க எழுத முடியாது. நீங்க எழுதுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லிட்டேன்னா நீங்க எழுதிக்கலாம். இல்ல தெரிஞ்சவங்க இருக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க இதை கேட்டுக்கிட்டே. நான் நோட்டும் பண்றோம், நீங்க சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ வந்து ரெக்கார்டபிள் தான். இது வந்துட்டு நாளைக்கு லிங்க் கூட வந்துடும். நம்ம இதுலயே யூடியூப்ல கூட அவங்க பார்த்து மட்டும் அகைன் யாருக்காவது டவுட் இருந்தா பார்த்து எடுத்து எழுதிக்கலாங்க. ஓகே சார், ஓகே, சரி. நன்றி. இப்ப வந்து குரு மற்ற கிரகங்களுடன் சேர்க்கையாக இருக்கும்போது என்னென்ன நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி இப்போ நான் பொதுவா கிரக சேர்க்கை என்கின்ற இந்த கிரகம் சேர்ந்தா நல்லது செய்யும், இந்த கிரகம் சேர்ந்தா கெட்டது செய்யும் அப்படிங்கறத பத்தி பொதுவா ஒரு லிங்க் உங்களுக்கு இப்ப கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா இது கெட்டது செய்யுமா செய்யாதாங்கிறதுக்கு இனியும் நுட்பமான விஷயத்த நான் கொடுக்கறதுக்கு போறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பா உங்களுக்கு கொண்டுட்டு போறேன். இப்போ குரு பகவான் சூரியனுடன் சேரும்போது நட்பலன்களை கொடுக்கும். குரு பகவான் சந்திரனுடன் சேரும்போது நட்பலன்களை கொடுக்கும். பொதுவாங்கிறத இந்த பொதுவான தலைப்புக்குள்ள வச்சுக்காங்க.
இது நிரந்தரமான விதி இல்ல, இது பொது விதி. அதுக்கப்புறமா உங்களுக்கு இது விதிவிலக்குகளை சொல்லி அப்புறம் உங்களுக்கு சொல்லி வர. அப்போ குரு சூரியன் சேர்ந்தா சுப பலன்களை கொடுக்கும். குருவும் சந்திரனும் சேர்ந்தால் சுப பலன்களை கொடுக்கும். குருவும் சுக்கிரனும் சேர்ந்தால் நட்பலன்களை கொடுக்கும். நம்ம இந்த இடத்துல என்ன சார், குருவுக்கு சுக்கிரன் பகை, ரெண்டு பேருமே எப்படி ஒரு நல்ல பலன்களை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்துல நீங்க கேட்கலாம். அது நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்னா, நல்லவன் என்று சொல்லக்கூடிய, பொன்னவன் என்று சொல்லக்கூடிய, போற்றக்கூடிய குரு சுக்கிரன் இகலோக வாழ்க்கையான இந்த ஜென்மத்துல நல்லது செய்யக்கூடிய இந்த சுக்கிரன் குருவோட சேரும் போது அவர் நல்லவரா மாறிடுறார். அதான் விஷயம். குருவோட ஒளி விழுகும் போது அவர் நல்லவரா மாறிடுறார். அது குருவினுடைய தாக்கத்தினால். அப்ப குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பது நன்மையே. அடுத்தது குருவும் புதனும் இணைந்திருப்பது நன்மையையும் கொடுக்கும், தீமையையும் கொடுக்கும். இங்க எப்ப நன்மை கொடுக்கும், எப்ப தீமை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் அப்புறமா உங்களுக்கு நான் சொல்றது பொது விதிக்குள்ள வச்சுக்காங்க. அடுத்தது குருவும் ராகுவும், இது ரொம்ப முக்கியமான விஷயம். குருவும் ராகுவும் இணைந்து நல்ல நிலைமையில் இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறாங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இது பல ஜாதகங்களை பார்க்கும்போது நுணுக்கமா இருக்கு. அதே போல சில ஜாதகங்கள் நானும் பார்க்கிறேன், ராகுவும் சூரியனும் வலிமையாக இருக்கிற ஜாதகங்கள் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளரா இருக்கிறாங்க, கண்டுபிடிப்பாளரா இருக்கிறாங்க, விஞ்ஞானிகளா இருக்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தர்றேன், என்ன விஷயம் அப்படின்னு. இப்போ அடுத்தது புதன். இவர் அந்த மாதிரியான நல்ல பாணியும் கெட்ட பாணியும் கொடுக்குறாங்க. இப்ப சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழனோட சேரும் போது இப்படி பண்றாங்க சுக்கிரன். சரி, குருவும் சனியும் இணையும் போது, இங்க நல்லா கவனிக்கணும், குருவும் சனியும் இணையும் போது அவங்க இருவருமே சமமான பலன்களை கொடுக்கிறாங்க. நல்ல பலனையும் கொடுக்கறதா இருந்தா கொடுக்குறாங்க, கெட்ட பலன் கொடுக்கறதுன்னு கொடுக்குறாங்க. அதே சமயத்துல குருவும் கேதும் இணைந்தாலும் கூட சூப்பரான பலனை கொடுக்குறாங்க. ஆனா அந்த சூப்பரான பலன் இல்வாழ்க்கைக்கு ஆகிறது இல்லை. அதுதான் இங்க இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட். அதாவது வாழ்க்கைக்கு அது உதவுறது இல்லை. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த அந்த வார்த்தை சொன்னாதான் உங்களுக்கு அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த கேதுவும் குருவும் நல்ல நிலையில் இருந்து விட்டால் மிகப்பெரிய சன்னியாசி ராஜயோகம், ஒரு மிகப்பெரிய சன்னியாசி ராஜயோகம். ஜீவ சமாதி அடைகிற ஜாதகங்கள் எல்லாமே இந்த குருவும் கேதுவும் இணைந்து இருக்கிறவங்க தான் இந்த ஜீவ சமாதி அளக்கிறாங்க. அதே மாதிரி செவ்வாயும் குருவும் இணைந்திருக்கிறவங்க ரொம்ப சிறப்பா இருக்கிறாங்க. சில ஜாதகங்கள்ல இடத்தகராறு, அளக்கிறதுல தகராறு, குழந்தைகளோட சண்டை, சொத்து சண்டை, இதுவும் கொடுக்கிறாரு. சரி, இப்படி எல்லாம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த குரு யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்குண்டான அதிபதியும் யார் இவருடன் சேர்கிறாரோ, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், அனைத்து கிரகங்கள் இவங்க யாருடன் சேருகிறாரோ அவங்க அந்த நட்சத்திரத்து அதிபதிக்கு எதிரான கிரகங்களாக இருக்கக்கூடாது. இது ரொம்ப நோட் பண்ணிக்காங்க. இப்ப இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். புதன் சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கும்போது குரு சனியின் நட்சத்திரத்தில் இருந்து பார்க்கும்போது நட்பலன்களை கொடுக்காது. அதே குரு விசாக நட்சத்திரத்திலிருந்து சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய புதனை பார்க்கும்போது அது நட்பலன்களை கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே இப்ப பார்த்துட்டோம். சரி, இந்த நல்ல பலனையும் கெட்ட பலனையும் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க,
நிரந்தரமானது எது? இப்போ சனிய குரு பார்க்கும்போது கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்படின்னு நீங்க ஒரு பொதுவா வச்சுக்காங்க. அதுல கொடுக்குமா கொடுக்காதங்கிறதுக்கு அந்த நட்சத்திரத்தை வச்சு நம்ம முடிவு பண்றோம். இப்போ இப்படியே உதாரணமா வச்சுக்கலாம். மேச லக்னம் 2ஆம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்துல சனி இருக்காரு, அப்படி வச்சுக்காங்க. அது அடுத்தது அங்க சனியின் நட்சத்திரத்துல அனுஷ நட்சத்திரத்துல குரு இருக்கிறாரு. இப்போ இவங்க 2 பேரும் பாத்துக்கிறதுனால தீமையை கொடுக்கும், கெட்டதை கொடுக்கும். சரி, இந்த கெட்டதை கொடுக்குதுன்னா எத்தனை நாளைக்கு கொடுக்கும்? நிரந்தரமா கொடுக்குமா, இல்ல முதல்ல கெட்டதை கொடுக்குமா, அல்லது பின்னாடி நல்லது கொடுக்குமா? எப்ப நல்லது கொடுக்கும், எப்ப கெட்டது கொடுக்கும்னா, முதல்ல இந்த குரு சனிய பாக்குறதுனால கெட்டதை கொடுத்துருவாரு, தீமையான விஷயத்தை கொடுத்துருவாரு. அடுத்தது நல்ல பாகையாக இருந்தால், அதாவது இந்த சனி பகவானு, அதாவது குரு பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் இருவருக்கும் உள்ள பாகை வித்தியாசம் 162.30. இது இந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுத்துருவாங்க. பின்னாடி முன்னாடி கஷ்டத்தை கொடுத்தாலும் பின்னாடி சுப பலன்களை தான் கொடுத்துட்டு போவாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம திசா புத்திகள்ல நம்ம ரொம்ப நுணுக்கமா பார்த்து கெடுக்குது, இது நிரந்தரமா கெடுக்குதா, இல்ல இப்ப மட்டும் கெடுக்குதான்னு பார்த்து சொல்லணும். அப்ப குரு சூரியனை பார்க்கும்போது தீய பலன்களை கொடுக்கும் போது மிக மோசமான தீய பலன்களை கொடுப்பதும் உண்டு. சரி, எப்படி அப்படின்னா, இந்த சூரியனுக்கும் இந்த குருவுக்கும் 180 டிகிரி, அதாவது 180 பாகை இருக்கும் பட்சத்தில் இது அசுப பலன்களை கொடுத்து, இது நோட் பண்ணிக்க. அப்போ இந்த பாகை வித்தியாசம் தான் அவங்கள சுப பலனையும் அசுப பலனையும் நிரந்தரமாக கொடுக்கறதுக்காக அது பயன்படுத்துது. முதல்ல கெட்டதோ நல்லதோ முதல்ல கொடுத்தாலும் அந்த கெட்டதோ நல்லதோ நிரந்தரமாக இருக்குமா அல்லது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தீந்துருமான்னு பாக்குறதுக்கு தான் இந்த பாகை வித்தியாசத்தை நீங்க கடைபிடிக்கணும். சரி, இதுல சுப பாகையில பத்தி முதல்ல சொல்லிடுறேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. அப்புறமா அசுப பாகையில பத்தி சொல்றேன், அப்புறம் நீங்க நோட் பண்ணிக்கங்க. எல்லா பாகையும் நான் சொல்ல முடியல. முக்கியமான நீங்க ஜோதிடம் நடத்துவதற்கும் ஜோதிடத்துல பேரும் புகழ் பெறுவதற்கும் உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த தொலைக்காட்சி மூலியமாக நம்ம பரணி பாரதியினுடைய எல்லாத்துக்காகவும், இந்த பரணி அஸ்ட்ரோ இவங்களுக்காக, இந்த தொலைக்காட்சிக்காகவும் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இதை நான் கொடுக்குறேன். நீங்க இது ரொம்ப ரொம்ப அவசியமான நுணுக்கமான விஷயம். இதுல உங்களுக்கும் நான் என்கிட்ட இருக்கக்கூடிய ரகசியத்தை உங்களுக்கு பகிர்ந்தேன். 30 பாகை சுப பாகை, 30 பாகையில் இருந்து அது 35 பாகை வரை சுப பாகை, அப்படி வச்சுக்காங்க. 30 பாகையிலிருந்து 35 பாகை வரைக்கும் சுப பாகை. அதுக்கப்புறம் 25 முதல் 30 வரைக்கும் சுப பாகை. இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இதுல நிறைய 10 பாகை வித்தியாசம் சொல்லியிருக்கிறேன். 25, 30, 35. இந்த 10 பாகைக்குள் 10 விதமான பலன்கள் உண்டு. அதை நான் இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி சொன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் 10 பாகை பத்தி சொல்லி முடிக்கும் போது இந்த 1 மணி நேரம் எனக்கு சரியா போயிடும். அவ்வளவுதான், 10 விஷயத்த சொல்லும் போது. அப்ப 10 விஷயத்த நம்ம கணக்கு பண்ணி சொல்லும் போது லேட் ஆகுங்கிறனால நீங்க நல்ல பாகை அப்படிங்கறது மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கங்க. இது உங்களுக்கு ரொம்ப சார். மறுபடியும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க, மறுபடியும் அந்த பாகையோட எண்ணிக்கை. அதாவது 25 பாகை முதல் 30 பாகை வரை அது ஒரு வகையான சுப பாகை. 30 பாகை முதல் 35 பாகை வரை அதுவும் சுப பாகை. இந்த 2 5 பாகைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறனால இப்படி நான் பிரிச்சு சொல்றேன். மொத்தமா நான் என்ன சொல்லிட்டு போயிருக்கலாம், 25ல இருந்து 35 வரைக்கும் சுப பாகை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி நான் பேசும்போது நல்லா கவனிங்க, 22.5
அரை அதாவது 30, 22.30வது பாகை மிக மோசமான பாகை. அந்த பாகையில அந்த கிரகம் இருந்ததுனால அந்த ஜாதகருக்கு அவங்களுக்கு கால் வராம போச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. அப்போ இங்க அறப்பாகைக்கு கூட பலனுண்டு அப்படிங்கிறத இங்க நான் நுணுக்கமா உங்களுக்கு நான் சொல்றதுனாலதான் இதை நுணுக்கமா பார்க்கணும். இந்த பாகை முறை, கிரகங்களுடைய பாகை முறை பலன்கள் அப்படின்னு தனியா ஒரு புத்தகம் இருக்கு. அது கொஞ்சம் வெளிநாட்டு புத்தகம். அது வாங்கி கிடைச்சா அதை வாங்கி படிங்க. அதுல துல்லியமா கொடுக்குறாங்க. எத்தனாம் தேதி கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு கூட அதுல கணிதம் இருக்கு. பட் ஆனா கணிதம் தான் எல்லாமே. அதனால நம்ம பாக்குற இந்த பொதுவான ஜோதிடம் இல்ல, உயர் கணித ஜோதிடம் இது. நான் சொல்றேன் உயர் கணித ஜோதிடம். சயின்டிபிக்கா இது நடக்கும் இந்த தேதியில அப்படின்னு சொல்றது அளவுக்கு இருக்கு. அந்த ரக்ஷிதாங்கிற கொஞ்சம் மீட் போடுங்க. மற்றவங்களுக்கு அந்த ரக்ஷிதாங்க கொஞ்சம் மீட் போடுங்க ப்ளீஸ். ஓகே சார், சாரி. சார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். அப்போ இந்த நுணுக்கம் எல்லாம் நம்ம இடத்துல இப்ப இல்ல. நம்ம தமிழகத்துல அவ்வளவு ஒரு டீப்பா யாரும் பயன்படுத்துறது இல்ல. அப்ப என்ன காரணம்னு பார்க்கும்போது, ஒரு கிரகத்திற்கு 2 முகங்கள் உண்டு. நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. அது குருவும் அதுக்கு கட்பட்டவர் தான், உட்பட்டவர் தான். கொடுக்கிறது குருவுக்கும் கொடுக்கவும் தெரியும், குருவுக்கு கெடுக்கவும் தெரியும். சரி, அவர் எப்படி கெடுப்பாரு அப்படிங்கிறதுக்கு நான் கடைசியா உங்களுக்கு ஒரு உதாரண ஜாதகத்தோட உங்களுக்கு நான் சொல்லிட்டு அப்புறம் நான் அங்கிருந்து நான் விடைபெறேன். ஏன்னா அப்பதான் குருவை பத்தி கெடுக்கிறத பத்தி அப்புறமா நான் சொல்லிடுறேன். சரி, அப்ப 25 பாகை முதல் 30 பாகை வரை இது ஒரு வகையான சுப பலனையும், 30 பாகை முதல் 35 பாகை வரை இது ஒரு வகையான சுப பலன்களையும் கொடுக்கும். ரெண்டும் சுப பாகையா இருந்தாலும் வேறுபட்ட சுப பலன்களை கொடுக்கும். சரி, அடுத்தது 55 முதல் 60 வரை சுபப்பாகை. 55 முதல் 60 வரை சுபப்பாகை. 60 முதல் 65 வரை சுபப்பாகை. இத நீங்க நுணுக்கமா நீங்க எழுதிக்காங்க. 60 முதல் 65 வரை ஒரு சுபப்பாகை. ஆனா இந்த 2 சுபப்பாகைகளும் முன்னாடி சொன்ன சுபப்பாகைக்கும் பின்னாடி சொன்ன சுபப்பாகைக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறதையும் நீங்க நுணுக்கமா வச்சுக்கணும். சரி, அடுத்தது 72 அப்படிங்கிறது சுபப்பாகை. அந்த ஒரு பாகை மட்டும். 72 அப்படிங்கிறது சுபப்பாகை. 71 அப்படிங்கிறது மத்திம பாகை. 73 அப்படிங்கிறதும் மத்திம பாகை. பாருங்க, இங்க இவ்வளவுதான் சுட்டி காட்டினால் நுணுக்கமா பார்க்கணும். 1, 2, 3, 71, 72, 73 இது மட்டும் சுபப்பாகை. இது இந்த சுபப்பாகை யாருக்கு இந்த சுபப்பாகை பயன்படுத்தணும் அப்படின்னா, இது சந்திரனுக்கு மட்டும் பயன்படுத்தணும், மற்ற கிரகங்களுக்கு அல்ல. அதையும் நோட் பண்ணிக்காங்க. இந்த 71, 72, 73 பாகை அப்படிங்கிறது மற்ற கிரகங்களுக்கு அல்ல. இது சந்திரனுக்கு மட்டுமே அப்படிங்கிறத நீங்க பயன்படுத்தணும். உதாரணமா சந்திரனுக்கும் குருவுக்கும் 72 பாகை இருந்தால் அவர் சுப பலனை கொடுப்பார் அப்படி வச்சுக்காங்க. சந்திரனுக்கும் குருவுக்கும் 72 பாகை இருந்தால் அவர் சுப பலனை கொடுப்பார். இதான் உதாரணம். சரி, அடுத்தது 162.30 நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். 162.30 இது சுப பலன்களை கொடுக்கும். சரி, இதெல்லாம் சுப பலன்களை கொடுக்கும். அடுத்தது தீய பலன்களை கொடுக்கிறது. இது 23.30 இது தீய பலனை கொடுக்கிறது. 45 பாகை தீய பலன்களை கொடுக்கிறது. 90 பாகை
கண்டமோ மரணமோ கொடுத்து அல்லது அந்த அளவுக்கு கொடுத்துட்டு உச்சக்கட்ட நல்ல பலன்களையும் கொடுக்கும். இது ரெண்டு வகையான வேலையை செஞ்சிருங்க. நல்லதையும் செஞ்சிரும், கெட்டதையும் செஞ்சிரும். இங்க ரொம்ப நுணுக்கமா பார்க்கணும். இது ரொம்ப மோசமான ஒரு கிரக அமைப்பு உள்ளது. அதே போல 150 பாகை, இந்த 150 பாகை கொடிய பாகை, அது காலம் சென்ற ஒரு முதலமைச்சருக்கு வெற்றியை கொடுத்துட்டு மரணத்தையும் கொடுத்தது. இப்படி இரட்டத்தன்மை உள்ள பாகைகளும் உண்டு அப்படிங்கிறத நம்ம இங்க முதல்ல பண்ணிடுறோம். சரி, இப்ப குரு பகவான் இன்னொரு கிரகத்தோடு இருக்கும்போது ஒரு ராசிக்குள்ள சேரும் போது 23.5 டிகிரிக்குள் இருந்தால் அந்த இணைவு, அந்த சேர்க்கை அசுப சேர்க்கை. ஒரு ராசிக்குள்ளார 30 பாகையில் இருந்து 25 பாகையில் இருந்து அந்த ராசியினுடைய 30 பாகைக்குள் அந்த கிரகத்துக்குள் இருக்கும் பட்சத்தில் அது சுப சேர்க்கை. இப்ப சேர்க்கை அப்படிங்கிறது ஒரே கட்டத்துல இருந்தா அதுக்கு பேர் சேர்க்கை அப்படின்னு நாங்க பொதுவா எடுத்துக்கிறீங்க. ஆனால் வெளிநாட்டுல 360 டிகிரில எங்கிருந்தாலும் இந்த டிகிரிக்குள்ளார அவங்க இணையும் போது அது சேர்க்கைன்னு சொல்றோம். ஏன்னா இதெல்லாம் நீங்க நுணுக்கமா பார்க்கணும். பாத்தீங்கன்னா அந்த சேர்க்கையால சுப பலனா அசுப பலனா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. எனக்கு 7:30 to 8:30 தான் சொல்லியிருந்தாங்க. அந்த டைம் சரியாயிருச்சு. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா நான் சொல்றேன். உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம் சார். ஐயா, நடந்து முடிந்த இன்னைக்கு ஐயா நடத்தின வகுப்புல இருந்து அது சம்பந்தமான சந்தேகங்கள் மட்டும் இருந்தால் ஒருத்தரா வந்து கேளுங்க. சொந்த ஜாதகத்தை பயன்படுத்துறது இல்ல மற்ற இடத்துல படிச்சது அதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு ஐயா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ஒருத்தரா அந்த மீட்டை எடுத்து விட்டு அவங்களாவே பேசலாங்க. ஓகே, யாருக்கு ஐயா சந்தேகம் வணக்கம். இல்ல? வணக்கங்க ஐயா, நான் கரூர்ல இருந்து மகேஸ்வரிங்க ஐயா. நீங்க இது வரைக்கும் சரி, ஒவ்வொரு சரி. கிரகத்தோட இருந்துதான் சொல்லியிருக்கிறீங்க. தனித்த குருவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆ, அப்ப அதோட பலன் எப்படிங்க ஐயா மாறும்? ரொம்ப சந்தோஷம். இத்தனை நேரம் நான் பாடம் நடத்துறதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. ஒரு குரு பகவான் அப்படிங்கிறவர் ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் இருப்பாரு. ஆமாங்க. நட்சத்திரம் இல்லாம குரு நிக்க முடியாது இல்லைங்களா? ஆமா ஆமாங்க. சரி, அப்போ இந்த குருவுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் இந்த பாகை அடிப்படையில் தொடர்பு இருக்குமா இருக்காதுங்களா? இருக்கும். அப்ப அது தொடர்பு சுப கிரக சேர்க்கை. இந்த கிரக சேர்க்கைங்கிறது சுபமா அசுபமான இந்த பாகை தான் இணைக்குது. தனியா எந்த கிரகம் இருக்காதுங்க. தனியா இருக்கவே முடியாது ஜோதிடத்துல. எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு லிங்கா தான் இருக்கும். தனித்துவமா லக்னம் முதல் கொண்டு நவ கிரகங்களும் இந்த பாகை வித்தியாசத்துல சேர்க்கை இல்லாம இருக்காதுங்க. சரிங்க சரிங்க. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஒரு மிராக்கலான விஷயத்தையும் சொல்லிடுறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தேன். அந்த ஜாதகத்துல எல்லாமே கஜ கஜ கஜன்னு ஒரு மாதிரி இருக்குது. எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு 6-8 இருக்குது. 6-8 இருக்குது. ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் 6-8 இருக்குது, 12 இருக்குது, இப்படியே இருக்குது. அத கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அவர் மிகப்பெரிய அரசியல் தலைவரா இருக்கிறார். என்னடான்னு பார்த்தா ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் 120 பாகை. எவ்வளவு பாகைங்க? இப்படி 3 கிரகத்துக்கும் 120 பாகை 120 பாகையில ஒருத்தர் இருந்தாருன்னா கண்டிப்பா நீங்க எத்தனை கெட்ட கிரக அமைப்புகள் பெற்றிருந்தாலும் கூட அவர் தலை சிறந்த அரசியல்வாதியா வருவாரு. அந்த கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து. இப்ப செவ்வாய், குரு, சூரியன் இந்த 3 பேருமே இந்த 3 பேர்த்துக்குமே உள்ள தொடர்பு செவ்வாய்க்கும் குருவுக்கும் சூரியனுக்கு இந்த 3 பேர்த்துக்குமே 120 அப்படிங்கிற ஏங்கல்ல இருந்துட்டா அவர் மிகச்சிறந்த முதலமைச்சரா இருக்கிறாரு. பெரிய நாட்டுக்கு அதிபதி தான் இருக்கிறார். ஆனா ஜாதகத்துல மேலோட்டமா பார்க்கும்போது இது குப்பை ஜாதகம்னு தூக்கி வீச வேண்டியதா இருந்தது. ஆனா பாகை முறையில பார்க்கும்போது அவர் எப்படிரா ஜெயிச்சாரு இந்த எலெக்ஷன்ல, எப்படி இவ்வளவு பெரிய வரும்போது இந்த பாகை முறை 100%
எங்களுக்கு கையில கண்ணு முன்னாடி கொடுத்து எங்களை ஆச்சரியப்பட வச்சது. இதுதாங்க நான் இதுல தெரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மை. மிக்க நன்றிங்க ஐயா, நன்றிங்க. நன்றிம்மா. சிறப்புங்கண்ணா, சிறப்புங்கண்ணா. நன்றி. இன்னைக்கு குரு கொடுக்கக்கூடிய, அதாவது குரு கொடுப்பது என்ன, கெடுப்பது என்னங்கிறது ஒரே டைம்ல ஃபர்ஸ்ட் நம்ம கொடுப்பது என்னன்னு சொல்லிட்டு அடுத்தது கெடுப்பது என்னன்னு சொன்னோம்னா கூட ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். ஒரே டைம்ல குரு கொடுக்கறதையும் அதே டைம்ல குரு கெடுக்கிறதையும் இப்படி கம்பேர் பண்ணி ஒரு ஜாதகத்தை ஒப்பிட்டு பலன் சொல்ல விதம், அது அது அவங்களுக்கு உண்டான இயற்கையான பாணி தான். எல்லாத்தினாலையும் வந்து இந்த பாகை டிகிரி அப்படிங்கிற கால்குலேஷன் எல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்லலாம். நம்ம வந்து இந்த கிரகம் இந்த நட்சத்திரத்தில் இருக்குதுங்கிறது தான் ஓடிட்டு இருக்கணுமே தவிர அந்த பாகை அடிப்படைங்கிறது அது மாதிரி நீங்க ஒரு மூத்த கலைஞர்கள் இந்த ஜோதிடத்துல இருக்கிறனால தான் சொல்ல முடியுமே தவிர புதுசா எல்லாருமே வந்து சொல்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டே வர வேண்டியதுதான். இப்படி இன்னைக்கு நம்ம சரவணபவ ஜோதிட அறிவாலயத்துடைய மாணவர்களுக்கும் சரி, பரணி அஸ்ட்ரோ வேல்டு யூடியூப் சேனலுடைய நேயர்களுக்கும் சரி, புதுசா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட நண்பர்களுக்குமே கண்டிப்பா இந்த குரு கொடுப்பது என்ன கெடுப்பது என்ன அப்படிங்கிறது ஒரு வரமா தான் இருக்குமே தவிர இன்றைய வகுப்பு அப்படிங்கிறது வந்து இது வகுப்பு தான். ஏன்னா நம்ம போர்டு போட்டு நடத்துவோம், இது போர்டு இல்லாம நடத்துறோம், இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ஒரு கிரகத்தை தனிப்பட்ட முறையில் அப்படியே நம்ம எடுத்து பேசுறதுங்கிறது அது ஒரு தனி ஸ்டைல் தான். அப்படிப்பட்ட இன்னைக்கு ஒரு அழகான ஒரு தனி ஸ்டைல்ல குரு கொடுப்பது என்ன கெடுப்பது என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த அழகா அற்புதமாக வடிவமைத்து கொடுத்து இன்னைக்கு சொன்ன நம்மளுடைய ஜோதிட பேராசிரியர் பூசி பெரியசாமி ஐயா அவர்களுக்கு சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாகவும் நம்முடைய பரணி அஸ்ட்ரோவேல் யூடியூப் சேனல் சார்பாகவும் எங்களுடைய நிர்வாகிகள் ஒட்டுமொத்த மாணவர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேங்கண்ணா. அதுல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல கடமைப்படுறேன். சொல்லுங்கண்ணா. கொடுப்பது அப்படிங்கறத பத்தியும் கெடுக்கிறதுங்கிறது பேச. அப்புறம் நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன். அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஓப்பனா சொல்லக்கூடாது பேரல்ல இங்க, அதனால சொல்லிடுறேன். 5ஆம் இடத்துக்கு அதிபதிக்கும் குருவுக்கும் 22.30 பாகையில் இருந்த குழந்தைக்கு குழந்தை இல்லைங்க. நான் சொல்றது ரெட்டை குழந்தை ஜாதகம். நான் ஆதாரமா நான் ஆபீஸ்ல வச்சிருக்கிறேன், அது சொல்லி தர்றேன். ஏன்னா எல்லா ராசி கட்டமும் லக்னமும் மத்த இது எல்லாம் நல்லா தான் இருக்குது. ரெட்டை குழந்தைங்க, ரெண்டுமே பெண் குழந்தைங்க. அந்த 22.30 பாகையில் இருக்கிற குழந்தைக்கு குழந்தை இல்லை. 25 பாகையில் இருக்கிற குழந்தைக்கு ரெண்டு பசங்க சார். 5 நிமிஷம் வித்தியாசம் இந்த ஜாதகங்களுக்கு. இதெல்லாம் ஐயா மன்னிக்கணும், வணக்கம். அந்த லக்னம் என்ன லக்னம்னு சொல்ல முடியுமா? அந்த ட்வின்ஸ் ரெட்டை குழந்தைகளோட லக்னம் சார். ரெட்டை குழந்தை லக்னம்னே தனியா இருக்கு சார். இதுல யாராவது இந்த வீடியோ சொல்லக்கூடிய உதாரண ஜாதகத்தோட லக்னம் தான் சார். என்னன்னா ஒருத்தருடைய பர்மிஷன் இல்லாம அத வந்து நம்ம பப்ளிக்ல வந்து இந்த ஜாதகம்னு நம்ம சொல்றது தப்புங்க. அவங்க குடும்பஸ்தானங்க இது ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க? பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குண்ணா. ஏன்னா இப்ப நீங்க பேசுறங்கிறப்ப உங்களுடைய வாடிக்கையாளர் இப்படி ஐயாவோட இந்த வீடியோ வந்து என்ன தெரியல இவர் பேசுறாரு அப்படின்னு பார்க்க வருவாங்க. ரெட்டை குழந்தை 2 குழந்தை இருக்குதுங்கிறப்ப அவங்க உங்களை தான் நினைப்பாங்க. பரணி சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் 100க்கு 100 ஒரு அனுபவமான விஷயத்த பரணி சார் வந்து இங்க எடுத்து வைக்கிறாரு. இது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பப்ளிக் அப்படிங்கும் போது ஒரு ஜோதிடன் என்பது ஒருவருடைய ரகசியத்தை காப்பவன். முதல்ல அதாங்க விஷயம், காக்கிறவன். அதுக்கப்புறம் தான் அவன் பலன் சொல்றவன். அதுக்கப்புறம் நம்ம தெய்வத்துக்கு அடுத்தது மாதா பிதா குரு, அப்புறம் தெய்வம். பாருங்க, அப்பா அம்மா, அதுக்கப்புறம் குருங்கிற ஜோசி, அதுக்கப்புறம் கடவுளுங்கிறான். அப்ப கடவுளுக்கும் தாய் தந்தைகளுக்கும் இடையில இருக்கிறவன் தான் குரு. அப்ப அந்த குரு எப்படி நடந்துக்கணும்? குரு வந்து ரொம்ப நேர்மையா இருக்கணும் இல்லைங்களா? அப்ப அந்த குருவை பத்தி நம்ம இன்னைக்கு பேசும்போது எவ்வளவு ஒரு நல்ல விஷயத்த நம்ம பேசணும் அப்படிங்கறதுக்காக நான் கெட்ட விஷயத்த கொடுக்கலாமான்னு பார்த்து எனக்கு மனசே ஒத்துக்க மாட்டேங்குது. எப்படி குருவை பத்தி பேசிட்டு நம்ம ஒரு கெட்ட விஷயத்த கடைசியில கொடுத்துட்டு போறதா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பேச எனக்கு ஒரு மன நெருடல் வந்துருச்சு. அதனால கொடுப்பதையும் கெடுப்பதையும் பரணி சார் சொன்ன மாதிரி கலந்தே கொடுத்துருவோமே. கடைசியில ஏன் போய் கெட்டதை கொடுத்து முடிக்கணும் அப்படின்ட்டுதான் நம்ம நல்லதாவே கொடுக்கலாம்ட்டு. ஒரு படமே எடுத்தீங்கன்னா கூட, ஒரு படமே பார்த்தா கூடனா ஒரு சோகம்
அடுத்து ஒரு விறுவிறுப்பு, ஒரு காமெடி, ஒரு காதல் காட்சி, சண்டை இப்படித்தான் போகுதே தவிர பாதி சூப்பர் படம் சூப்பர். சுறுசுறுன்னு போயிட்டு பாதி பூரா சோகத்திலே போனா கொட்டாயில உட்காந்துருக்க முடியுமா? அது உண்மை உண்மை உண்மை. அதான் அது இந்த மாதிரிதாங்கண்ணா. இப்போ அடுத்தது 25 பாகையில அந்த புள்ளைக்கு நான் தான் 2 பேர்த்துக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். 2 பேர்த்துக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். 2 பேரும் எனக்கு நான் பரிசுத்த பெற்ற குழந்தைங்க தான். அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் சொல்லியே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இவங்களுக்கு குழந்தை பிறக்கும், இவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லியே கல்யாணம் பண்ணி வச்சு 2 குழந்தைகள் வந்தத அப்புறம் ஒரு குழந்தை வந்து இன்னொரு குழந்தைக்கு குழந்தை இல்லாதனால ஆளுக்கு ஒரு பையனை வச்சுக்கிட்டாங்க. ஆளுக்கு ஒரு பையனை வச்சுக்கிட்டாங்க. இதுதான் குருங்கிறதுண்ணா. நடுநிலை இதுதான் குருங்கிறது. நடுநிலைமையா நின்று எடுத்து செயல்படுத்துறதுக்கு பேர் தான் குரு. இதனாலதான் உங்களுக்கு இந்த தலைப்பு. ஆனா எப்படி இப்படி ஒரு ஆச்சரியப்பட்டேன். நான் என்ன கொடுத்தாலும் நான் பேசுறேன்னு சொல்லும் போது பரணி சார் வந்து இல்ல சார், நீங்க உங்களுக்கு நீங்க குரு தான் சார் பேசணும் அப்படின்னாரு. என்ன பரணி இப்படி ஆமா நீங்க இப்படி இத பத்தி பேசினாதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சாரு. அது உண்மையிலேயே இந்த நேரத்துல திருச்செந்தூர் முருகனும் ஒரு குரு தான். அவருதான் நல்லா கவனிங்க. முருக கடவுளும் ஒரு குரு தான். அந்த மாதிரி பரணி பாரதியே நம்மள வந்து குருவை பத்தி தான் பேசணும்னு சொன்ன கேட்டி என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல ஆரம்பத்துல. நான் ஒரு இதுல இருந்தேன் சரி அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து உட்கார்ந்துன்னு ஆனா இதுல ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன பேசுறதுனால நீங்க சொல்லாதீங்க. நைட்டு 12 மணிக்கு தூங்கிட்டு இருக்கிற ஆளை நான் எழுப்பி பேச சொன்னா கூட நீங்களாம் பேசக்கூடிய நபர்கள். ஏன்னா அந்த வார்த்தை இங்க சொல்லவே கூடாது நீங்க. ஏன்னா நான் புத்தகத்தை பார்த்து பேசுற ஜோசியர்களை பாருங்க, என்னை சுத்தி ஒண்ணுமே இருக்காது. நான் வெளியில வந்துட்டேன். நான் ஒரு சேர்ல தான் உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கிறேனே தவிர எந்த ஒரு நோட்ஸ் எல்லாம் என்கிட்ட கிடையாதுங்க. எப்பவுமே என்கிட்ட வாயை திறந்தா அந்த மகாலட்சுமி குருவும் மடன்னு வந்துட்டே இருப்பாங்களே தவிர இந்த ஒரே கையில தான் ஒரு மணி நேரம் செல்ல புடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறேன். அது உண்மைதானா? அதுக்காகவே உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னா. சரிண்ணா, ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான சந்தோஷம்னா. மீண்டும் உங்களை வந்து ஒரு அழகான ஒரு அடுத்த தருணத்துல இப்ப வீடியோல பார்க்கக்கூடிய உங்களை நாங்க நேரடியா ஒரு பார்க்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு நிகழ்வோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்துடைய நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்குமே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. அருமையா இருந்தது இன்றைய உங்களோட எல்லா தகவலும் வந்து அப்படியே இந்த பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேலோட்டமா இல்லாம பாகை பிரிச்சு அதுலயும் 2 டிகிரி 1/2 டிகிரி உடைச்சு சொல்ற ஆள்லாம் கிடையாதுங்க. எனக்கு உண்மையிலே சொல்றேன், எனக்கு இன்னும் நிறையல மனசு. ஏன்னா நாங்களாம் இப்ப கத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க கண்டிப்பா பரணி பாரி சார் இன்னொரு நாள் ரெக்வஸ்ட் பண்ணி உங்களை ஃபுல் டைமா உட்காரச்சு ஒரு 2-3 மணி நேரம் பேச வைக்கணும். அதுல இருந்து சில விஷயங்கள் எழுதி வச்சா ஏதோ ஒரு 100 பாயிண்ட் எழுதுனா 2 பாயிண்ட் நமக்கு உபயோகமா இருக்காதா? ஏன்னா எங்களுக்கு யாருக்கு எங்க எப்படி கிடைக்க இது இன்னைக்கு இந்த நாள் ஒரு பொன்னான நாள். ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நன்றி சார். இந்த வீடியோ வந்து சார் இந்த வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கு சார். யூடியூப் நம்மளோட பரணி ஆஸ்ட்ரோ வேர்ல்டுல இருக்குது. யாருக்காவது சார் சொன்ன அந்த தகவல்கள் மறுபடியும் வேணும்னா யூடியூப்ல இருக்குது, நீங்க எடுத்து பாத்துக்கலாங்க. ஓகே சார். சார் சொல்லுங்க சார். பரணி சாரோட நீங்கெல்லாம் பெரியவங்க, என்னை விட அறிவாளிக, இந்த 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 நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அறியவங்க நிறைய இருக்கிறாங்க. ஏதோ கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. இதுல நிறைய குறை இருக்கலாம், ஏதாவது தவறு இருக்கலாம், நான் ஏதாவது விட்டுருக்கலாம், நீங்க நினைச்சதை நான் சொல்லாம போகலாம். இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு நேரமின்மை என்னதான் சொல்லுவேனே தவிர போகக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை. ஒவ்வொரு பாகைக்கும் சொல்லணும்னு பரணி பாரதிக்கு மட்டும் இல்ல, இதுல இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கு எனக்கு தெரிஞ்சது சொல்லி கொடுக்கணும்னு ஆசை. நீங்கெல்லாம் பரணிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த தொலைக்காட்சி இந்த சேனல் வந்து நல்லா மென்மேலும் வரணும்னா நான் மட்டும் வாழ்த்துனா பத்தாது. இந்த தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிற ஒவ்வொருவரும் அவங்க குடும்பத்தாரும் இந்த தொலைக்காட்சி நல்ல மென்மேலா வரணும்னு சொல்லி நீங்கெல்லாம் வாழ்த்தணும்னு சொல்றது இல்லாம பரணிக்கு நீங்க வலது கையாக இடது கையாக இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு பேரும் புகழும் நல்ல செல்வமும் நியாயமும் பதவியும் பாசமும் கௌரவமும் அந்தஸ்தும் இந்த குரு பகவான் இதுல கலந்து கொள்ளுகின்ற அனைவருக்கும் கொடுத்து அவர்களுடைய பிள்ளைகளும் கணவன் மனைவிகளும் உற்றார் உறவினர்களும் குருவை போல சிறந்து குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பதை போல
இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருமே குருவாக மாறி ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில குருவா என்கின்ற இடத்துல உட்கார்ந்து நீங்கெல்லாம் பேட்டி கொடுத்து அது உலகம் முழுவதும் வர வேண்டும் என்பதை இந்த குரு பகவான் மூலியமாக நானும் அவருக்கு ஒரு வேண்டுதலை வைத்துக் கொள்கிறேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.